ஹாய், இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்காக பரோட்டா தான் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நாளாவே பரோட்டா சாப்பிடணும்னு கிரேவிங்ஸாகவே இருந்துட்டு இருந்தது. ஆனால் நம்ம வாங்கி சாப்பிட்டோன்னா குழந்தைங்க அதை பார்த்துட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு கடை சாப்பாடுலாம் அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்காமல் இருந்தேன். ஆனாலும் உள்ளுக்குள்ளே சாப்பிடணும்னு ஆசையாகவே இருந்தது. அதனால என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக இன்னைக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட் நல்லாவே பரோட்டா செய்வாங்க. உனக்கு அந்த பரோட்டா வேணுமா, இந்த பரோட்டா வேணுமா, நிறைய பரோட்டா பேர்லாம் சொன்னாங்க. எனக்கு ஏதோ ஒரு பரோட்டா செஞ்சு கொடுங்க, இன்னைக்கு பரோட்டா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பரோட்டா வந்து செஞ்சு கொடுத்தாங்க. பரோட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. எனக்கு வந்து இங்கே சென்னையில் தர பரோட்டாலாம் அவ்வளோவா பிடிக்காது. எங்கள் ஊர் தூத்துக்குடி சைடில் பரோட்டா சால்னானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் எனக்காக செஞ்சு கொடுத்த பரோட்டா தான் பெஸ்ட் பரோட்டான்னு சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உங்கள் யாருக்கெல்லாம் பரோட்டா பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு பரோட்டாக்கு வந்து நான் சிக்கன் எடுத்து சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டே பரோட்டாவெல்லாம் நல்லா பிச்சு போட்டு குழம்பெல்லாம் ஊற்றி கொடுத்தாங்க. டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு என் பொண்ணு சொல்லுவா, கேளுங்க. பரோட்டா சூப்பரா இருக்கு.